ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சிகப்பு அவல் புட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு அவல் எடுத்துருக்குறேங்க. அதை நல்லா வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த அவல் வறுத்து செஞ்சோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால் லேசாக வறுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதுங்க. வறுத்தாச்சுங்க. இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க. ஆறிடுச்சுங்க. இதை மிக்சி ஜாரில் சேர்த்தியாச்சு. இதை போய் பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. அரைச்சிக்கிட்டு வந்தாச்சுங்க. அது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக அரைச்சிக்கிட்டு வந்துடணுங்க. உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வெது வெதுன்னு பண்ணி அது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ கம்மியாக தெளித்து இப்படி கலந்து விட்டுக்கணுங்க. பாருங்கள், இப்படி பிடிச்சா பிடிக்கணும், உதுத்தா உதிர்ந்துடணும். இதுதாங்க பதம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ புட்டு வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு இட்லி சட்டி அடுப்பில் வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க. அதுக்கு மேலே வாழை இலை போட்டுக்கோங்க. வாழை இலையில் செஞ்சால் நல்லா வாசனையாக இருக்குங்க. அது மேலே இப்படி பரவலாக போட்டுட்ருங்க. அவ்வளோதாங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நல்லா தொடுறப்பவே நைஸாக இருக்குது பாருங்கள். இதை இறக்கிக்கலாங்க. பாருங்கள், பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. நல்லா சூடாக நல்லா பஞ்சாட்டம் சூப்பராக வெந்து வந்திருக்குது பாருங்கள். முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டுடலாங்க. அது நல்லா மணமாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதுக்கு நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்துருக்குறேங்க. அதை வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டு வந்ததையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இதில் எடுத்து கொட்டிடலாங்க. தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. அதை சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சூடு இருக்கிறப்பவே நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. அது சேர்த்திக்கலாங்க. வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எல்லாமே சேர்த்திக்கலாங்க. ஆனால் நாட்டு சர்க்கரை தாங்க உடம்புக்கு நல்லது. அதனால் அது வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த புட்டு நல்லா அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்கும். பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.